வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் சசிகலா, இளவரசி, சுதாகரன், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆகிய 4 பேரும் குற்றவாளிகள்தான் என உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை அளித்துள்ளது. இதனால் அந்த 4 பேரும் ஏதாவது ஒரு முக்கிய காரணத்திற்காக மட்டுமே பரோலிலிருந்து வெளிவர முடியும் என சட்ட நிபுணர் கருத்து தெரிவித்தார். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குன்ஹா கடந்த 2014ஆம் ஆண்டு அளித்த தீர்ப்பில் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரனுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தார். இதனை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி குமாரசாமி அனைவரையும் விடுதலை செய்தார். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்தது. இந்த மனுவை நீதிபதிகள் பினாங்கி கோஷ், அமித்வா ராய் பெஞ்ச் விசாரித்தது. இந்த வழக்கில் 2016 ஜூன் 7 இறுதி வாதங்கள் முடிவடைந்த நிலையில் நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தனர். இந்த நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாங்கி கோஷ், அமித்வா ராய் பெஞ்ச் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை அளித்தார்கள். அதாவது சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் குற்றவாளிகள் என்ற தீர்ப்பை அளித்தனர். மேலும் நீதிபதி குன்ஹாவின் தீர்ப்பு முழுமையாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை நன்கு ஆராய்ந்துதான் இந்த தீர்ப்பை வழங்கினோம் எனவும், பொது வாழ்வில் இருப்போர் தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் எனவும், கோடி கோடியாக சொத்து குவிக்கும் அரசியல்வாதிகளுக்கு இந்த தீர்ப்பு ஒரு நல்ல பாடமாக இருக்கும் என இந்த நீதிபதி தெரிவித்தார். இந்த நிலையில் சசிகலா பரோலில் வெளியே வர வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.